பேசும்போது கேட்கலாம். சொகன் சொல்லுங்க, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர் என்ற முறையில ஸ்டீவ் ஜாப்ஸ் குறித்த உங்களுடைய மதிப்பீடு என்ன? வணக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மற்ற கம்ப்யூட்டர் நிபுணர்களோட ஒப்பிடும்போது அவர் ஏற்படுத்தின ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட வடிவமைப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத வந்து உலகுக்கு காட்டியவர் அவர் தான். அவருக்கு முன்னாலேயும் கம்ப்யூட்டர்கள் இருந்தது, அவருக்கு முன்னாலேயும் MP3 பிளேயர்ஸ் இருந்தது, போன்ஸ் இருந்தது, டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல், ஒரு வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை தான் இருந்தது, மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, தயாரிப்பாளர்கள் மத்தியிலும். அதை கொஞ்சம் மாற்றி டிசைன்ங்கிறது ரொம்ப முக்கியம், பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்கறது வந்து மற்ற எதையும் விட முக்கியம், அதை மட்டும் கொடுத்தா மக்கள் வழக்கத்தை விட அதிகமா செலவு செஞ்சோம் அந்த அனுபவத்துக்காக கூடுதலா செலவு செய்ய தயாரா இருப்பாங்கிற ஒரு புதுமையான நம்பிக்கையை முன் வச்சு அதை வந்து வெற்றிகரமா நிறைவேற்றி காட்டினவர். அதாவது அந்த நம்பிக்கை மட்டும் தோல்வி அடைஞ்சிருந்தா அவரோட நிறுவனம் வந்து 10-11 அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் வந்து அவருடைய கம்ப்யூட்டர்கள் விற்பனை எண்ணிக்கையை வச்சு பார்த்தா மற்ற கம்ப்யூட்டர்களை விட குறைவுதான். ஆனா அந்த வகை ஆப்பிள் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தினவங்க வந்து மற்ற கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவ சூழலை வந்து உருவாக்கியது வந்து அவரோட முக்கியமான சாதனை. நிச்சயமா சொன்னா ஒரு மென்பொருள்ல வந்து ஒரு மிகப்பெரிய வசீகரத்தை ஏற்படுத்தின அந்த ஆப்பிள் நிறுவனத்தோட பெருமை கண்டிப்பா ஸ்டீவ் ஜாப்ஸ் சேரும். இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்ப நாட்களில் சந்தித்த சவால்கள், பில்கேட்ஸோட போட்டியை சமாளிக்க அவர் மேற்கொண்ட நடவடிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் சந்திச்ச முக்கியமான சவால் அவர் காலத்துக்கு முந்தியவரா இருந்ததுதான். அதாவது மற்ற விஷயங்கள்லாம், மற்ற கம்பெனிகள்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் யோசிச்சு அதை வந்து தன்னுடைய தயாரிப்புகள்ல கொண்டு வந்தது. அந்த விஷயத்துலதான் மைக்ரோசாப்டுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்ந்த போட்டி இருந்தது. இப்ப கூட பில்கேட்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அஞ்சலி செய்தியை பார்க்கும்போது அவர் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருடங்களா நாங்க வந்து நண்பர்களாகவும் போட்டியாளர்களாகவும் இருந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. மைக்ரோசாப்டுக்கு வந்து முக்கியமான போட்டின்னு சொல்ல முடியாது ஆப்பிள். ஏன்னா விற்பனை எண்ணிக்கை அடிப்படையிலோ லாப அடிப்படையிலோ பார்த்தா மைக்ரோசாப்டும் ஆப்பிளும் அப்போ ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப பெரிய கேப் இருந்தது. மைக்ரோசாப்ட் எங்கேயோ முன்னால இருந்தது. ஆனா தொடர்ந்து ஒரு இன்னோவேஷன்ங்கிற வகையில வந்து மைக்ரோசாப்டுக்கு தொடர்ந்து ஒரு போட்டி, ஆப்பிள் மாதிரி மைக்ரோசாப்டால இன்னோவேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து கண்டினியூஸ், அதாவது ஒரு பொருளாதார ரீதியில இல்லைன்னாலும் ஒரு படைப்பூக்கம் அந்த ரீதியில வந்து ஆப்பிள் வந்து எங்கேயோ போயிடுச்சு, மைக்ரோசாப்ட் வந்து ஒரு படி பின்தங்கி தான் இருக்குங்கிற ஒரு பேச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அது வந்து அவரோட ஒரு முக்கியமான சாதனை. இப்ப கம்ப்யூட்டர் துறையை தவிர்த்து மற்ற சாமானிய மக்கள் மத்தியில ஜாப்ஸோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து? முக்கியமா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் துறையில சொல்ல போனா ஆப்பிளுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டம் வந்து வேற எந்த ப்ராடக்டையும் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு வெளியே பார்க்க போனோம்னா இப்ப வந்து ஐபாட் ஆரம்பிச்ச போது அந்த MP3 பிளேயர்ஸ் எவ்வளவோ இருந்தது மார்க்கெட்ல. ஆனா ஐபாட் வந்து வந்த போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணது. அதுக்கப்புறம் வந்த எல்லா MP3 பிளேயர்ஸும் இதர் ஐபாட காப்பி பண்ணணும், இல்ல அதை விட ஏதாவது பெட்டரா பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, அதாவது எல்லாருமே சராசரிக்கு மேல சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. எவ்ரிதிங் வாஸ் கம்பேர்ட் அகேன்ஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட். அதே தான் ஐபோன் விஷயத்திலயும் நடந்தது, இப்ப ஐபேட் விஷயத்திலயும் நடந்தது. ஒரு டேப்லெட்டோ ஒரு போனோ இன்னைக்கு வாங்குறவங்க அது ஐபோனோட ஐபேடோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு அந்த ஒப்பீட்டோட தான் பாக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து கம்ப்யூட்டர் துறையில உள்ளவங்களை மட்டும் இல்லாம ஒரு பொதுஜன மக்களையும் இன்னைக்கு வந்து ஐபேடுங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டிங்கை வந்து ஒரு வெகுஜன மக்கள் கிட்ட கொண்டு போற மாதிரி, அதாவது யார் வேணா ஒரு 70 வயசான ஒருவர் கூட ஒரு ஐபேட் கிடைச்சதுன்னா இமீடியட்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம மற்ற கணினிகளோட சொல்ல முடியாது. நிச்சயமா சொகன், காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்ப வசதிகளையும் தொழில்நுட்ப மாற்றங்களையும் தரவழைத்த ஒரு சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்னே சொல்லலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ். உங்க தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சொகன்.